மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. உனக்கு அழகான குழந்தை பிறக்கட்டும். எனக்கு குழந்தை பிறக்கும்ல? பிறக்குமா? உன்ன மாதிரியே ராஜாத்தி மாதிரி மூக்க முடியுமா குழந்தை பிறக்கும். உலகத்துல எல்லாரும் உன்ன மாதிரியே இருந்துட்டா பிரச்சனையே வராது. நீ வா, வாடா வா. என்னடா தங்கச்சி இங்க வந்து உட்காந்துக்கிட்ட? அங்க தூங்க வைக்கிறதுக்கு நீதான் வேணும், கதை சொல்றதுக்கு நீதான் வேணும்னு வள்ளியம் அழுதுகிட்டு இருக்கா. புரியுது. என்னோட நிலைமை தெரியாம நீ பாட்டுக்கு வள்ளியம்மையை கூட்டிட்டு வந்து வீட்டுக்கு வந்து அம்மாவோட சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்க. என்னை எல்லாம் மறந்துட்ட அப்படின்னு பாக்குற மாதிரி இருக்கு, அப்படித்தானே? அது இல்லண்ணே, நம்ம பட்டாளத்தோட பசங்கன்னு தெரிஞ்சு அந்த நல்ல சிவம் ஒரு நாள் ராத்திரி வீட்டுக்கே வந்துட்டான். அம்மாவை ரொம்ப அசிங்கமா பேசி குடும்பத்தோட எரிச்சிடுவேன்னு மிரட்டிட்டு வேற போயிருக்கான். அதை நினைச்சு பயந்துகிட்டு இருக்கியா? என்ன பொண்ணு நீ? நீ கோமதி நாயத்தோட தங்கச்சி ஞாபகம் இருக்குல்ல? அந்த முட்டா பையன் பயந்தாங்குழி மிரட்டினான்னு பயந்துகிட்டு இருக்கியா? இங்க பாரு, அவன் பொட்ட பையன் பொண்டாட்டி முந்தானிய புடிச்சுக்கிட்டே திரியறவன். முதல்ல அவன் பொண்டாட்டி எதிர்த்து பேச சொல்லு, அவளே அவனை கொளுத்தி விட்டுருவான். இங்க பாரு தங்கச்சி, அன்னைக்கு வீட்டுக்குள்ள நடுக்கூடத்துல போய் உட்கார்ந்து இந்த சொத்துல எனக்கும் பங்கு இருக்குன்னு ஒரு சத்தம் போட்டு விட்டு வந்தான்ல, அதுல பயந்து போய் கிடக்காம. அவனெல்லாம் அடுத்த முறை இங்க வந்து பேசினான்னு வச்சுக்க, என் பேரை சொல்லி ஊது, அது பறந்து போயிடும். அது சரி என்ன, உலகநாதன் எப்படி இருக்காரு? அவனுக்கு என்ன, ஓசி சோறு கிடைக்குதுன்னு பாண்டிச்சேரி மெட்ராஸுமா சுத்திக்கிட்டு திரியறான். தங்கச்சி, அது இல்லடா, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அந்த உலகநாதனை நினைச்சுக்கிட்டு இருப்பேன்? முதல்ல அவன் கல்யாணம் ஆகாது இருந்தான், அப்புறம் அவன் கல்யாணத்தை பண்ணா சரி, நானும் எப்படியாவது குண்டக்க மண்டக்க பிரச்சனை உண்டாக்கி அவனை பிரிச்சிடலான்னு பார்த்தா இப்போ அவன் பிள்ளைக்கு அப்பனாய் போயிட்டான். இனிமே அந்த கெழுட்டு பையன் உனக்கு எதுக்கு அழுமூஞ்சி? நம்மளுடைய குறிக்கோள் என்னடா? பட்டாளத்தானுடைய பிள்ளைங்கிறது ஊரு பூரா தெரியணும். அது தெரிஞ்சு போச்சு, உரிமையை நிலநாட்டியாச்சு. அடுத்து பட்டாளத்தானுடைய சொத்தை பிரிச்சு அந்த பங்கெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து நம்ம சந்தோஷமா இருக்கிறதாண்டா. இங்க பாரு, இப்ப நான் வந்து பாண்டிச்சேரியில உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்கிறேன். இல்லடா, அது பார்க்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்க, அவ்வளவுதான். இந்த சொத்தை எல்லாம் வச்சு உனக்கு ஒரு வேற கல்யாணம் பண்ணி வச்சிடறேன். இந்த உலகநாதனை மறந்துற, இந்த அழுமூஞ்சி வேண்டாம் உனக்கு. என்னண்ணே, அந்த உலகநாதன் நிம்மதியா வாழக்கூடாது. நான் உலகநாதன் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். என் முடிவு மாறாது, தெரியும்ல? சரி, இன்னும் அதே பிடிவாத்துலதான் இருக்க. சரிடா, இன்னும் சொல்லிட்டல, இன்னும் 20 நாள் பொறுத்துக்கடா. உலகநாதனை கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்த்திடுறேன்டா. என்ன அப்படி பாக்குற? இத்தனை நாளா அதே தான் சொல்லிக்கிட்டு இருந்த, இப்போ அதையே சொல்றேன்னு பாக்குறியா? இத்தனை நாளா நம்ம ஜாதகம் கொஞ்சம் சரியில்லை. இப்போ என் குரு மூர்த்தி என்ன சொல்லி இருக்கார், உன் ஜாதகத்துல ராகு உங்க எது ஒர்க் அவுட் ஆகுதுப்பா, இப்ப அந்த சனியை கொண்டு வந்து இங்க சேர்த்திடலான் இருக்கார். அதான் சொல்றேன், இன்னும் 20 நாள்ல அந்த உலகநாதனை கொண்டாந்து உங்ககிட்ட சேர்த்திடுறேன். அண்ணன் மேல நம்பிக்கை வச்சு இப்ப போய் நீ தூங்கு. போ போ போடா, வள்ளியம்மா கதை கேட்க காத்துக்கிட்டு இருக்கா.
மூடலிய சாணிய கழிச்சல்ல போறோம். எங்க இருந்து வந்ததோ தெரியல, ஏன் உயிரை வாங்குது. அங்கே வச்சு பாத்துக்கிறேன்னு சொன்னா அதை கேட்டு தோச்சானுங்களா? மூஞ்சி மோகர கட்டையும் பாரு சாணி. வாய் ஓயாம அழுகு. நாசமா போறோம். ஓட்ட கச்சது நீ கத்துற கத்த பார்த்து அக்கம் பக்கமெல்லாம் ஓடி வந்துட போகுது. வாய் போடு. அப்பருக்கு ஆத்தாளுக்கும் உரம் ஜாஸ்தி போடுது. அதான் இந்த கத்து கத்து. என்ன நம்மள இங்க தனியா நின்னுட்டு இருக்க? இல்ல இந்த ரூம்ல யாராவது தவசையை பத்தி பேசியிருப்பாங்க. அவங்க மேல உனக்கு சந்தேகம் வந்துருச்சா? இல்லைங்க, ஒரு குழந்தை அழுதுகிட்டே இருக்குங்க. வந்து பார்த்தேன், ஒரு பாட்டி இருக்காங்க. அந்த பாட்டிக்கும் அந்த குழந்தைக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நம்மள உனக்கும் அந்த குழந்தைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இங்க பாரு, அவங்களுக்கு உதவி பண்ண போறன்னு போய் நீ ஏதாவது பெரிய சிக்கல மாட்டிக்காத. நாம இங்க எதுக்கு வந்தோம்? நாம 2 பேரும் நிம்மதியா இருக்கிறதுக்காக. நீ உங்க அண்ணனை பார்க்கணும்ல, என் கூட வா. அண்ணாமலை வா. குட் மார்னிங் சார். சார் என்ன சார் இங்க நிக்கிறீங்க? உள்ள போய் உட்கார வேண்டியதானே? உட்கார வேண்டியதானே? பத்திரிகை ஆபீஸ் ஆகிறதுக்கு முன்னாலே இது என் ஃப்ரெண்டு வீடு. என் ஃப்ரெண்டு வீட்டு வாசலா நிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே. காசு கொடுக்குற முதலாளி எங்க வேணாலும் நிக்கலாம். சார் நீங்க 2 மாசம் சம்பளம் கொடுக்கலன்னு குத்தி காட்டுறேன் சார். இதை பாருங்க, இந்த சம்பளம், ஊதிய உயர்வு, போனஸு, எஸ்கிரேஷியா, மெடிக்கல் அலவன்ஸு, இன்சென்டிவ் இதெல்லாம் எதையும் என் காதில் போடாதீங்க. இதையெல்லாம் ஏற்று கதிரேசன் காதில் போடுங்க. பத்திரிகை ஆஃபீஸ் நல்லா நடக்குது, பத்திரிகை சர்க்குலேஷன் பிரமாதமாக இருக்குது. இதை மட்டும்தான் நீங்கள் என் காதில் போடணும். பிகாஸ் ஐ எம் ஸ்லீப்பிங் பார்ட்னர். தூங்குற பார்ட்னரா சார்? சாரி சார். சார் நம்ம பத்திரிகைக்கு என்ன சார் குறைச்சல்? இன்னைக்கு நம்ம சர்க்குலேஷன் 3000 இருக்கு. நீங்க வேணா பாருங்க. போக போக நம்ம பத்திரிகை இல்லைங்கிறியா சார்? பப்ளிஷர் வந்து ஏன் சார் அபசகமா பேசுறீங்க? சைஃபர் ஏன் சார் குறைக்கிறீங்க? சைஃபரை கூட்டுங்க சார். 30,000 வரும்ல சார்? கரெக்டா? தேங்க்யூடா. இவன் பேர் நாச்சியப்பலடா, நச்சப்பன். இனிமே இவன் கிட்ட பேசிட்டு இருந்தா நமக்கு தான் டார்ச்சர். நீங்க இந்த எஸ்கேப் ஆகணும் சார். எதுவுமே பாசிட்டிவா? சார் குட் மார்னிங் சார். வரேன் சார். சட்டை ரொம்ப நல்லா இருக்கு சார். சைஸ் தான் தப்பா இருக்கு. அவர்கிட்ட என்னடா பேச்சு? வராதடா. ஏண்டா நாச்சியப்பா, காலங்காத்தால வீட்டு வாசப்படியில் என்னடா வாட்ச்மேன் மாதிரியே நின்றுட்டு இருக்க? ஏன்டா பேச மாட்டேன்? பணத்தை போட்டு பத்திரிகை ஆஃபீஸ் ஆரம்பிச்சிட்டோம். லாபம் வரணுனாலும் பரவாயில்ல, அசலாவது திரும்பி வருமானு அவங்க கேட்டு வர சொன்னாங்க. அவங்கன்னா யாரா? வந்த உடனே இப்படி பிளேடு போடாதரா. இப்போ 3000 காப்பி சர்க்குலேஷன்ல இருக்கு. கூடிய சீக்கிரம் 30,000 ஆயிடும். அதைத்தான் சார் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். கேட்க மாட்டேங்கிறாரு. புலனாய்வு வார இதழ்னு மார்க்கெட்டில் முதல் தடவையாக நம்ம தான் வெளில வந்திருக்கோம். என்ன வாசகர்களுக்கு ரீச் ஆக கொஞ்சம் லேட் ஆகுது. அதுக்குள்ளே நீ ஏன்டா அவசரப்படுற? உன் ஃப்ரெண்டுன்ற முறையில் நீ ஏதோ ஒரு பதிலை சொல்லி என்கிட்ட சமாளிச்சிட்ட. இதே பதிலை போய் நான் அவங்ககிட்ட சொல்ல முடியுமா? சார் ஒரு சின்ன சந்தேகம் சார். கேட்டால் தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? இல்லை பேசும்போது அடிக்கடி அவங்கன்னு சொல்கிறீங்களே, இந்த அவங்கன்னா யார் சார்? அவங்கன்னு மரியாதையாக சொல்கிறேனே, அதுலேருந்தே தெரிஞ்சுக்க வேணாம். அவங்கன்றது என் பொண்டாட்டி. அப்படியா? அவர் ஒய்ஃபாண்டா? டே கதிரேசா, இந்த பத்திரிகை பிஸ்னஸ்லாம் வேணாம், பேசாமல் இழுத்து மூடிடுவோம். இப்போ ஏதோ புதுசாக கேபிளை கொண்டாந்து வீட்டிலே படம் காட்டுறாங்களாமே, இந்த கேபிள் டிவி பிஸ்னஸ், அதை செய்வோம். ஏன் சார் எல்லா பிஸ்னஸையும் ஏன் சார் அவரை கூட சேர்த்துக்கிறீங்க? நீங்கள் சொல்ல பண்ண வேண்டியதானே? தனியாக நான் எதுவும் பண்ண முடியாது. அப்படியே பண்ணாலும் உருப்படாதுன்னு ஜோசியர் சொல்லிட்டாரு. தட்ஸ் வை ஐ எம் ஸ்லீப்பிங் பார்ட்னர்.
இவன் சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொம்ப பழக்கம். அதனால் எது செஞ்சாலும் இவன் கூட தான் செய்வேன். அந்த நம்பிக்கை உனக்கு இருக்குல்லடா, அப்புறம் ஏன்டா இப்படி புலம்புற? டேய், நான் இந்த பத்திரிகை துறைக்கு வந்து 25 வருஷம் ஆகுது. நம்ம இந்த சூரியன் பத்திரிகை ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆகுது. 104 இஷ்யூ வெளில வந்திருக்கு. 150வது இஷ்யூக்குள்ள 3000 இருக்கிற இந்த சர்க்குலேஷனை 30,000 ஆக்கி காமிக்கிறோம்டா. இந்த வாரம் இஷ்யூ பாத்தியா? இதை பார். இதை எதுக்கு நான் பார்க்கணும்? ஐ ஆம் ஜஸ்ட் ஏ ஸ்லீப்பிங் பார்ட்னர். எனக்கு லாபம் தான் முக்கியம். ஏய் ஓடாதீங்க. ஹாய். எங்க வரிசை உங்க பேருங்க எல்லாம் சொல்லுங்க. ஜீவா. சீ, நான் வச்ச பேரு சொல்லு. உன் பேரு? ஜான்சி. இல்ல ரவுடி. ஓகே ஓகே ஓகே. எங்க உன் பேரு சொல்லு. ஜோதி. நான் வச்ச பேரு டைவட. என்ன மாமூலுக்காக வெயிட்டிங்களா? இது உனக்கு, இது உனக்கு. ஐயோ தயிர் வடை, உனக்கு சாக்லேட் இல்லையே. சரி 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 சரி, ஒரு நிமிஷம் இருக்கு தரேன். இந்த ஒழுங்கா ஸ்கூலுக்கு போய் நல்லா படிக்கணும். ஓகே, குட் கேர்ள்ஸ். அப்பா இன்னைக்கு ஈவினிங் சீக்கிரமா வந்துருவீங்களாப்பா? ஏன்டா கேக்குற செல்லம்? அப்பா இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுக்கறாங்கப்பா. சரிம்மா, உங்களோட முக்கியமான வேலை எனக்கு என்ன இருக்கு அப்பா சொல்லு. இவ 2 சப்ஜெக்ட்ல ஃபெயில் பா. அப்படியா? பரவாயில்ல. தப்பு. அப்பா நான் எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் பா. வெரி குட்ரா செல்லம். சரி புறப்படுங்க, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. பை பா. கதிரேசா, பை பா. நானே போகும்போது இவனை ஸ்கூல்ல டிராப் பண்ணிடுறேன். பத்திரம்டா, பத்திரமா கூட்டு போங்கம்மா. போங்க. பாய் கண்ணா. பாய். பாய். சுஷ்டி பசங்க இல்லடா. ஏ சார், இறந்து போன உங்க அம்மா அந்த குழந்தைங்க ரொம்ப சீக்கிரமா மறந்துட்டாங்கல்ல? தாயை எழுந்த அந்த குழந்தைங்க அவங்க அம்மாவை மறந்து சந்தோஷமா தான் இருக்காங்க. மனைவி எழுந்த நான் தான் அதை மறக்க முடியாம இப்படி குடிச்சிட்டு இருக்கேன். அதை விடுங்க. ஆமா, நேத்து பூரா எங்க உங்க 2 பேரையும் ஆளை காணோம். அந்த தமிழ் குமரனை போய் பார்த்து இன்டர்வியூ எடுக்க சொன்னல, அடுத்த வாரம் இஷ்யூக்கு தேவைப்பா. சார், ஆக்சுவலாக அந்த விஷயத்தை பற்றி தான் பேச வந்தோம். தமிழ்குமரன் வீட்டுக்கு போயிருந்தோம் சார். அவர் அந்த வீடை காலி பண்ணி 15 நாள் ஆச்சான். அங்கே தவசின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்தாரு சார். போன அந்த இடத்துல அந்த தவசியோட குழந்தைய கடத்திட்டாங்க சார். ஆமா சார், நான் கூட அவங்கள போட்டோ எடுத்தேன் சார். போட்டோ எடுத்தியா? எங்க காமி. சார் அது வந்து என்னாச்சுன்னா, ரவுடிங்க 2 பேர் எங்களை துரத்துனாங்க சார். நாங்கள் 2 பேரும் ஓடணும். அந்த ஃபிலிம் ரோவில் ஆட்டோவில் உட்காந்துருக்கிற ஒரு பொம்பளை கையில் கொடுத்துட்டேன். அந்த ஆட்டோ போயிடுச்சு சார். அந்த குழந்தையோட அம்மா பாவம் சார். குழந்தைய பறி கொடுத்து அவங்க அலறதை பார்த்து என்னால் தாங்கிக்க முடியல. நாங்கள் வீட்டுக்கு போய் ஆறுதல் வேற சொன்னோம் சார். நம்ம அந்த குழந்தைய எப்படியாவது கண்டுபிடிக்கணும் சார். சரி, முதல்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். இப்போ அவங்க அந்த ஆட்டோ டிரைவரை கண்டுபிடிச்சிட்டு அவங்களால அடையாளம் காட்ட முடியுமா? சார் எனக்கு தெரியும் சார். அந்த ஆட்டோ டிரைவர் யாருன்னு எனக்கு தெரியும். நான் அடையாளம் சொல்லுவேன். சரி, நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன். ஓகே சார். சார், எனக்கு நல்லா தெரியும் சார், இந்த குழந்தை கடத்தலுக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. ஐயா, நீங்க ரொம்ப நல்லவர். வெளுத்ததெல்லாம் பால் நினைக்கிறவர். அதனால தான் அப்படி பேசுறீங்க. பேரனை பார்க்க முடியலங்கிற கோபத்தில் தான் இந்த மனுஷன் அந்த குழந்தை கடத்திருக்கான். நான் எதுக்காக என் பேரனை கடத்தணும்? என் பேர மேல எனக்கு பாசம் இல்லையா? அந்த பாசத்தினால தான் குழந்தைய கடத்திருக்காரு. சத்தியமா சொல்றேன், நான் கடத்தலைங்க. இந்த பாருங்க, என்ன விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு நேரத்தை வீணாக்காம குழந்தை தேடுற வழியை பாருங்க. இல்லன்னு படுது, இவர் தான் குழந்தை கடத்திருக்காரு. உங்களுக்கே அவரை பத்தி தெரியும். சொத்துக்காக பெத்த பொண்ணையே தலைமுறை மனுஷன் அவர். கோயில் குத்தை சம்பந்தமா ஒரு கையெழுத்து போட சொன்னாரு. நான் மாட்டேன்னு சொன்னேன். அதுக்காக இப்போ குழந்தை கடத்திருக்காரு. கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். குழந்தை காணாம போனப்போ சார் எங்க இருந்தாரு? அவர் எங்க வீட்டில் தான் சார் இருந்தார். என் ஒய்ஃபை கூட கேட்டேன். அவர் சாப்பிட்டுட்டு மத்தியானம் தூங்கிட்டு இருந்தா சொன்னான். அது மட்டும் இல்லை சார், அந்த குழந்தை காணாம போன விஷயமே நான் சொல்லி தான் அவருக்கே தெரியும். ஐயா, எப்படியாவது காப்பாற்றுறதுக்காக நீங்க இப்படி சொல்றீங்க. நான் நம்ப மாட்டேன். தவசி, ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க குழந்தைய உங்க அப்பா கடத்தலை. அப்படியே அவர் உங்க குழந்தைய கடத்தியிருந்தா இந்நேரத்துக்கு திருநெல்வேலி போயிருப்பார் குழந்தைய மறைக்க. ஏன்னா அங்கதான் அவருக்கு நிறைய இடம் தெரியும். இங்க மெட்ராஸ்ல வேற யாரையும் தெரியாது, எந்த இடமும் தெரியாது. அவர் இங்க தான் இருக்காரு, எங்கேயும் போல. புரிஞ்சுக்கோங்க, அவர் கடத்தல. பணத்துக்காக வேற யாராவது உங்க குழந்தைய கடத்தி இருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு பல லட்ச ரூபா கேட்டு ஃபோன் வந்திருக்கும். அதுவும் வரல.
கிணத்துல விழுந்த கல் மாதிரி அமைதியாக இருக்கு. யாரும் அவங்க மேலே கோவத்தில் தான் இந்த காரியத்தை பண்ணியிருக்காங்க. இந்த பாருங்க, அவன் ரொம்ப நல்லவன். அவனுக்குன்னு விரோதிங்க யாரும் இருக்க முடியாது. சார், வேற யார் குழந்தைய கடத்துறதுக்கு பதிலா இவங்க குழந்தைய கடத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை சார், நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், தவசியை பயமுறுத்துறதுக்காக தான் யாரோ இந்த காரியத்தை பண்ணியிருக்காங்க. தவசி, மெட்ராஸ்க்கு வந்து யார்கிட்டயாவது சண்டை போட்டிங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணப்பா. வெயிட் பண்ணப்பா. இங்க என்ன சார் பண்றீங்க? குழந்தை தொலைஞ்ச பார்ட்டியோட எங்க அண்ணன் சாத்தப்ப செட்டியார் உட்காந்துருக்காரு. அவருக்கு என்ன பண்றாரு சார்? அதான் எனக்கும் புரியல. காரணம் இல்லாம எங்க அண்ணன் எந்த காரியத்திலையும் இறங்க மாட்டாரு. வாங்க போலாம். உள்ள வந்து வாயை தொடர்ந்து பல்ல தட்டுற ராஸ்கல். இந்த ஊர்ல எனக்கு யாரையுமே தெரியாதுங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படிங்க விரோதி இருக்க முடியும்? அவன் அந்த உலகநாத, அவனுக்கு என் மேல கோபம். அவன் பாண்டிச்சேரியில் இருக்கான். அப்படி இருக்கும்போது இவர் தான் குழந்தைக்கு கடத்திருக்க முடியும். யார் நீங்க? என்ன விஷயம்? நான் சூரியன் பத்திரிகையோட எடிட்டர் கதிரேசன். இவர் என்னோட சப் எடிட்டர் அன்வர். அவர் போட்டோகிராஃபர் ஜிடி. சாரோட குழந்தை காணாம போனதை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக தான் வந்தோம். சொல்லுங்க. திமுக மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் தமிழ்குமரனை இன்டர்வியூ பண்றதுக்காக அரங்கப்பன் தெருவில் இருக்கிற அவர் வீட்டுக்கு எங்க ஆளுங்க போயிருக்காங்க. அவர் வீடு காலி பண்ணி போன விஷயம் அப்பதான் தெரிஞ்சிருக்கு. அடுத்த இஷ்யூக்கு என்ன பண்றதுன்னு நின்றுட்டு இருந்த நேரத்துல சாரோட குழந்தைய பார்த்துருக்காங்க. குழந்தை ரொம்ப அழகா இருக்கு, இதையே போட்டோ எடுத்து கொடுத்துடலான்னு போட்டோ எடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. சார் அவங்கள துரத்தி அமைச்சிட்டு இருக்காரு. என்ன பண்றதுன்னு புரியாம தெருமுனை கடையில தம் அடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல யாரோ 2 பேர் அதே குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்காங்க. உடனே எங்க ஆளுங்க போட்டோ எடுத்துட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சாரும் அவரோட மனைவி ஓடி வந்து குழந்தை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொன்ன அப்புறம் தான் அந்த குழந்தைய கடத்திட்டு போன விஷயம் எங்கள் ஆளுங்களுக்கு தெரிய வந்திருக்கு. உடனே எங்கள் ஆளுங்க அவங்க பின்னாடியே துரத்திட்டு போயிருக்காங்க. அங்கே ஒரு கைகலப்பும் நடந்திருக்கு. நெகட்டிவ் எங்க? பிரிண்ட் போட்டாச்சா? நடந்த கைகலப்பில் எங்கள் ஆளுங்க ஃபிலிம் ரோல ஆட்டோவில் இருந்து ஒரு பொண்ணு கையில் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த பொண்ணை கண்டுபிடிக்கணும், அந்த ஆட்டோ டிரைவரையும் கண்டுபிடிக்கணும். சரி வாங்க. எப்படியாவது சீக்கிரத்துல என் பேரனை கண்டுபிடிச்சு கொடுத்துருங்கய்யா. அட என்னங்க நீங்க, நான் இருக்கும்போது கண்ட வீட்டுல போய் பேர குழந்தை தேட சொல்றீங்க? அப்போ என் மேல நம்பிக்கை இல்லையா? அவங்களே தேட சொல்லுங்க, நல்லா தேட சொல்லுங்க. நான் வரேன். நல்ல ஆளுங்க ஐயா நீங்க. ஏன் அவர் கோச்சிட்டு போறாரு? சார், அவர் என் கூட பிறந்த அண்ணன். அவருக்கு எனக்கு ஒத்து வராது. அவர் நல்லவர் இல்லை. அவரை நம்பாதீங்க. போலாம். பாப்பலாம். வணக்கம் சார். இந்த ஸ்டாண்ட்ல எத்தனை ஆட்டோ இருக்கு? என்ன மேட்ரு சார்? 16 இருக்கு சார். இந்த சைஸ்ல ஒரு பையன் கொஞ்சம் வெள்ளையா இருப்பான், 24-25 வயசு இருக்கும். தொப்பி போட்டிருப்பான், தெரியுமா? அந்த மாதிரிலாம் யாரும் இங்க இல்ல சார். எதுக்காக விசாரிக்கிறீங்க? என்ன மேட்ரு? ஏய், மேட்ரு சொன்னாதான் சொல்வியா? சார் என்ன சார்? இந்த சைஸ்ல ஒரு பையன், செவத்த பையன், தொப்பி போட்டிருப்பான், ஆட்டோல ஒரு குழந்தைய கடத்திருக்கான். சார் குழந்தைய கடத்தி இங்க யாரும் அப்படி இல்ல சார். அவனை எங்க பாத்தீங்கன்னா E3 போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சரண்டர் ஆக சொல்லுங்க. சரி சார். புரிஞ்சதா? இல்ல வந்து தகவல் சொல்லுங்க. சரி சார். இந்த ஏரியால எத்தனை ஸ்டாண்ட் இருக்கு? மொத்தம் 4 இருக்கு சார். அதுல வந்து இங்க 1, சீனிவாச தியேட்டர்கிட்ட 1, ஐஸ்கிட்ட 1, மார்க்கெட்டுக்கிட்ட 1 இருக்கு சார். சரிப்பா, போய்விடுவா போப்பா. சார் சார் ஃபிலிம் ரோல் தானே காணும், குழந்தைய கடத்தினதா சொல்றீங்க? ஃபிலிம் ரோல் காணோன்னு சொன்னா இவனுக்கு கண்டுக்க மாட்டானுங்க. குழந்தை காணோன்னு சொன்னா தான் விஷயம் பரவலா போய் குழந்தை ஈஸி கண்டுபிடிச்சிடலாம். ஓ, இப்படி ஒரு வழி இருக்கா? போலீஸ்காரங்க நீங்க கில்லாடிங்க சார். ஆமா,
ஆனா பத்திரிக்கையில தப்பா எழுதுறீங்களே. உங்களை பத்தி தப்பா எழுத மாட்டேன் சார். சரி அன்வர், நீ போய் ஸ்ரீனிவாசா தியேட்டர் பாரு, நான் இந்த பக்கம் பார்த்துட்டு வந்தேன். ஓகே சார். ரைட்ல போ. பாருப்பா, யாரோ ஒருத்தன் தப்பு பண்ணிட்டு போயிட்டு நம்மளை பேஜார் பண்றானுங்க. போலாம். ஏங்க, மெட்ராஸ்க்கு வந்ததுலேருந்து பீச்சு, ஹோட்டல், சினிமா இதுதான் பார்த்துட்டு இருக்கோம். என் அண்ணனை எப்போ தேட போறீங்க? என்ன நம்மள சின்ன குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்க? நானே என் ஃப்ரெண்டு கைலாஷத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவன் கிடைச்சதானே நம்ம மெட்ராஸ்ல செட்டில் ஆக முடியும். இது தெரியாம உங்க அண்ணனை பத்தி பேசிக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட் இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும், திரும்பி ஊருக்கு வருவாருன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா என் அண்ணன் எங்க இருக்காரு அதாவது கொஞ்சம் பாருங்களேன். நான் எப்ப என் அண்ணியை பாக்குறது, அந்த குழந்தைய பாக்குறது, அத்தைங்கிற முறையில அந்த குழந்தைக்கு நான் ஏதாவது பண்ண வேண்டாமா? எங்க அன்பழகன் போலீஸ் ஸ்டேஷன்ல எங்க அண்ணனை கூட்டிட்டு போனான்னு சொன்னீங்கல்ல? ஆமா. இவரும் போலீஸ் தானே. அன்பழகன் பத்தி கொஞ்சம் விசாரிங்களேன். விலாசம் கிடைச்சதுன்னா அண்ணன் எங்க இருக்கான்னு போய் கண்டுபிடிச்சிடலாம். அதுவும் சரிதான். வா. போலீஸ்னா எனக்கு பயம். நீங்க போய் பேசுங்க. சரி இரு. எக்ஸ்கியூஸ் மீ சார். என் பேர் உலகநாதன், டாக்டரா இருக்கேன். திருநெல்வேலியிலிருந்து வந்திருக்கோம். எனக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் பேர் அன்பழகன். உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஸ்டேஷன்ல இருக்காரா சார்? என்ன விஷயம்? யார் இவங்க? என் ஒய்ஃப் சார். சிட்டியில் மொத்தம் 60 ஸ்டேஷன் இருக்கு. அதில் 120 இன்ஸ்பெக்டர் இருக்காங்க, 240 சப் இன்ஸ்பெக்டர் இருக்காங்க. அதில் அன்பழகங்கிற பேரில் மட்டும் ஒரு 18-19 பேர் இருப்பாங்க. நீங்கள் எந்த அன்பழகனை கேட்குறீங்க? சார், நான் சொல்கிற இன்ஸ்பெக்டர் நல்ல டாலாக இருப்பார், பெரிய மீசு கூட வச்சிருப்பாரு. இந்த திருநெல்வேலியிலேருந்து வந்தவரா? அது திருநெல்வேலியிலேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தவர். அவரு கூட கல்யாணம் ஆகி குழந்தைகள் இல்லை, அம்மா மட்டும் இருக்காங்க. அவரா? ஆமாம்மா, அவரே தான் சார். அவருக்கு கூட மீசை இல்லையா சார்? இல்லை சார், இவருக்கு நல்ல பெரிய மீசை இருக்கும். அப்படியா சார்? ஒரு 4 நாளைக்கு முன்னாடி திண்டுக்கலுக்கு ஒரு அன்பழகன் மாத்தலாகி போனார். ஒரு அவராக இருக்குமோ? ஆனால் அவர் கூட மீசை இல்லையா சார்? இவருக்கு நல்ல பெரிய மீசை இருக்கும் சார். சரி சார், எனக்கு எந்த டீட்டெயில்ஸும் தெரியல. வேணா எனக்கு ஒரு அன்பழகனை தெரியும், அவர் அட்ரஸ் தரேன், போய் நல்லா விசாரிச்சு பாருங்க. சரி. ஓகே சரி. எங்க போலீஸ் ஜீப் இருக்குங்க, அன்பழகன் வீடா தான் இருக்கும். அந்த போலீஸ் கொடுத்த அட்ரஸ் தான். வா போய் பார்க்கலாம். அன்பழகன் வீடான பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நான் வரேன். சரி. வணக்கம் சார். வாங்க. என்ன விஷயம்? இன்ஸ்பெக்டர் அன்பழகன். நானும் அன்பழகன் தான். எந்த அன்பழகனை தேடி வந்திருக்கீங்க? சார், திருநெல்வேலியிலிருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தவர். யார் அந்த அம்மா? ஏன் ஆட்டோவில் தனியாக உட்காந்துருக்காங்க? போலீஸ்னா பயமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், அவங்க என்னோட ஒய்ஃப். நீங்க யாரையோ தேடி வந்தீங்களா? யாரை தேடி வந்தீங்க? இன்ஸ்பெக்டர் அன்பழகன், திருநெல்வேலியிலிருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தவர். யாரு? சிகப்பா, உயரமா, பெரிய மீசை வச்சிருப்பாரு அவர்? ஆமாம் சார், அவரே தான். அவரை விஜிலன்ஸ்ல அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டிருக்காங்க. இல்ல சார், இருக்கவே முடியாது. அவர் அந்த மாதிரி ஆள் இல்ல, ரொம்ப நல்லவர் சார். அப்பா, எனக்கு நல்லா தெரியும். உயரமா இருப்பாரு, நல்ல கலர், பெரிய மீசை வச்சிருப்பாரு, கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைங்க கிடையாது, அவங்க அம்மா கூட இருக்காங்க. அவர் தானே? ஆமா, அவரே தான். அவரைத்தான் சொல்றேன். விஜிலன்ஸ்ல அரெஸ்ட் பண்ணி சைதாப்பேட்டை சப்ஜெயிலில் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அங்க வேணா போய் பாருங்க. இல்ல சார், கண்டிப்பா அவர் அந்த மாதிரி ஆள் இல்ல சார். இல்ல சார். அந்த அம்மாவுக்கும் அவருக்கும் என்ன உறவு? ஒய்ஃபா? சார், அவங்க என்னோட ஒய்ஃப் சார். ஓ, அவர் சிஸ்டரா? ஏன் ஆட்டோவில் உட்காந்துருக்காங்க? பயந்த மாதிரி தெரியுது. அழுகுறாங்களாட்டு இருக்கு. அவங்கள வீட்டுக்குள்ள வர சொல்லுங்க. கூப்பிடுங்க. சாப்பிட்டு அப்புறமா போலாம். கூப்பிடுங்க. வாங்க.
ரொம்ப தேங்க்ஸ் சார். சந்தோஷம். அவங்கிட்ட போய் பேசிக்கிட்டு ஹோட்டலுக்கு போலாம்பா. வண்டி எடுப்பா. பார்கவி, பாம்பாட்டி, இங்க வா. என்ன பாம்புக்கு பால் வாத்துட்டு வர்றியா? சரி, கூப்பிடு அந்த பாம்பை. மகுடி ஊதி கூப்பிடு. பாம்பா வெளியே வந்தா அதுக்கும் நல்லது, உனக்கு நல்லது. பாம்பு வாழை பிடிச்சி தான் இழுக்கணும்னா நான் கரகரன்னு சுத்தி அடிச்சு விடுவேன். அப்புறம் யாருக்கும் நல்லது இல்லை. கூப்பிடு. அது இறைய தின்னுட்டு படுத்திருக்கு, தட்டி எழுப்பு. சேட்டா சேட்டா. பாம்புக்கு பேரு சேட்டல். வாங்க ஆதிசேஷன், வாங்க உட்காருங்க. அங்க சுத்தி இங்க சுத்தி கார் எடுத்துக்கிட்டு பாண்டிச்சேரி எல்லாம் சுத்தி மாப்பிள்ள காலை சுத்தி கடைசியில மாப்பிள்ள ரூம்ல வந்தே பதுங்கிச்சா? நீ ரொம்ப ஓவரா பேசுற. நீ எப்படி இந்த வீட்டுக்குள்ள மருமானா வந்தேன்னு மறந்து போச்சா? எல்லாம் என் பொண்டாட்டியால. எது பொண்டாட்டியா? என்னடா அது? பாண்டிச்சேரி போயிட்டு வர்ற கேப்ல டக்குன்னு பொண்டாட்டி ஆக்கிட்டா? இருக்கட்டும் இருக்கட்டும், வயசு இருக்குது, அனுபவிக்கட்டும். ஏய் பாம்பே, நீ சொன்ன மாதிரி பார்கவிதான் என்ன இந்த வீட்டுக்கு திட்டம் போட்டு மருமகனா கொண்டு வந்தா. அது பழைய கதை. இப்ப அதுக்கு என்னங்கிற? இத பாரு கோமதி, நினக்கு நாங்க நல்லது தானே பண்ணிருக்கு. நீ பட்டாளத்தார் மகன்னு இந்த ஊருக்கே தெரிவிச்சிருக்கு. சொத்துக்கு வேண்டி அவர் வீட்டு வாசப்படி வரைக்கும் போக வச்சிருக்கல. அது என் குடும்ப பிரச்சனை. அதுக்கு நான் உரிமையோட போராடுவேன். அதுல நீ தலையிடாத, புரியுதா? இந்த சொத்துக்கும் இவனை வச்சு திட்டம் போடுறியே, இந்த சொத்தை அடையிறதுக்கு எந்த உரிமையில போராடுற? எந்த கோமதி, பழசெல்லாம் மறந்து போயா? சொத்தை அடையாம வேண்டி நம்மள 2 பேரும் திட்டம் போட்டு வீட்டுக்கு தனியாயிட்டு வந்த. இப்ப எங்கன பேசினா எந்தா? எனக்கு தெரியாம இவனை வச்சு நீ ஏதோ திட்டம் போட்டுக்கிட்டு இருக்க. இல்ல, எந்த திட்டம்? அப்புறம் எதுக்கு உலகநாதனை கடத்தின? அது வந்து உலகநாதனை கடத்தி எவிടെങ്കിലും வச்சு அக்கா எடுத்து കുറച്ച് பணம் பறிக்கலாம் இல்லையேட்டா? ஆமா ஆமா. என்னடா காது குத்துறியா? எனக்கு தெரியாம நீங்க 2 பேரும் சேர்ந்து வேற ஏதோ திட்டம் போட்டுருக்கீங்க. என்ன திட்டம்? வேற என்ன திட்டம் போட்டாங்க? உலகநாதனை கொண்டுட்டு பழிய தூக்கி எந்த தலையில போட்டு என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு இந்த கிளவிய மடக்கி இருக்கிற சொத்தெல்லாம் வளைச்சு போட்டுக்கலான்னு தானே? பாம்பே, நான் பழைய கோமதி இல்ல, என்ன இழிச்சுவாயின்னு நினைச்சிடாத. உலகநாதனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. நீ அண்ணாமலை என்ன வேணாலும் பண்ணிக்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனா உலகநாத விஷயத்துல நீங்க 2 பேரும் தலையிடக்கூடாது. அவனை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், புரியுதா? இதுவரையிலும் இந்த 3 பேர் கூட்டணியில நீங்க சொல்றதை கேட்டு நான் தலையாட்டிக்கிட்டு இருந்தேன். இந்த நிமிஷத்திலிருந்து நான் கூட்டணியிலிருந்து பிரியறேன். இனிமே நான் சொல்றதை கேட்டு நீங்க 2 பேர் தலையாட்டிக்கிட்டு என் பின்னாடி வாங்க. என்னடா என்ன முறைக்கிற? நீ ஆதிசேஷன்னா நான் அல்சேஷன், கட்டிச்சு துப்பி போடுவேன். கோமதி, ഞങ്ങള് ഈ விஷயத்துல உனக்கு உதவி செய்யும். இன்னொரு விஷயம், உலகநாத சாந்தி கல்யாண விஷயத்திலயும் ഞങ്ങള് உதவி செய்யும். அதையும் தெரிஞ்சு வச்சிருக்கியா? கில்லாடி தாண்டா உன் பொண்டாட்டி. ஏய் பாம்பே, பாம்பாட்டியே இந்த அளவுக்கு வளைஞ்சு நெளிறான், ஆனா பாம்பு வளையவே மாட்டிக்குதே. கத்துக்கடா உன் பொண்டாட்டிக்கிட்டு இருந்த. இங்க பாரு, பட்டாளத்தான பழி வாங்குறதுக்கும் அந்த சொத்தை பிரிக்கிறதுக்கும் எனக்கு உங்க 2 பேர்த்தோட உதவியும் தேவை. இனிமே நான் என்ன சொல்றேனோ அதை கேட்டுக்கிட்டு 2 பேரும் செஞ்சீங்கன்னா போதும், புரியுதா? பாம்பாட்டி, பாம்பு பசியோடு இருக்கும் போல இருக்கே. 2 முட்டைய போட்டு கொஞ்சம் பாலை ஊத்தி பொத்துக்குள்ள அடைச்சிரு. வரட்டுமா பாம்பே? மகுடி ஊதுனா தான் வெளியே வரணும். ஆடு பாம்பே, ஆடு பாம்பே, ஆடு பாம்பே.
பாத்தியா எல்லாம் உன்னால தான் வந்துச்சு. எது என்னாலயா? எங்களை தானே பறஞ்சது. அக்கா எடுத்து எல்லா உண்மையும் பறஞ்சுடுன்னு சொன்ன உடனே அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அதை இங்க ஆடிட்டு இருக்கான். யானை குடிக்குள்ள விழுந்தா எறும்பு கூட எட்டி பார்க்கணும்னு சொல்லுவாங்க. கேவலம் இந்த கோமாளி பையன் என்ன மிரட்டி போறான் பாத்தியா? சரி சரி, நீ அவங்ககிட்ட அதிகமாக ஒன்று பேசிக்காத. நேரம் வரும்போது நானே அவனை பார்த்துக்கிறேன். சரி சரி வாங்க, அக்கா வரேன் பொண்ணு, உங்க ரூமுக்கு போங்க வாங்க. குங்குமப்பூவே கொஞ்சம் கூறாவே, குங்குமப்பூவே கொஞ்சம் கூறாவே. யோ இதோ போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நீ நம்ம லோடு ஏத்துனுக்குற. யோ ஆட்டோ யாது லாரி மாதிரி ஏத்துனுக்குற. டேய் பக்கத்துல தான சொல்லிட்டாங்க. நான் புறா கேட்டேன். சரி நான் புறா தான வந்தேன். ஆள் போறதுக்கு தான் ஆட்டோ. நீ நம்ம லோடு ஏத்துனுக்குற. இது யார் ஏரியா தெரியுமா? யார் ஏரியா தெரியுமா? கையடியா. யோ போடா அடிக்குற. போடா போய் எத்தனடா. ஏய் தூக்கி போடி வெளிய. கொஞ்சம் பால் எல்லாம் வெளிய வந்துரும். ஏய் ஏன் ஏரியால வந்து என்னைய முறிக்கிற? போடா. ஏய் போடா போய் எறாத. முதல்ல எறா. ஏய் யோ கையடியா. குடிங்க மாதிரி பாரு. ஏய் வாடா சொல்றேன்ல. கொஞ்சம் ஒச்சிடுவோம் உன்னை. ஜாகிரதை. ஏய் எறா. அண்ணே ஒரு ஸ்ட்ராங் டீ. சார் வணக்கம் சார். சார் அந்த ஆள் பாருங்க சார், காலையில இருந்து ரத்தம் கொடுத்துனுக்குறான் சார். ஆட்டோல போய் லாரி மாதிரி லோடு ஏத்துனுக்குறான் சார். உட்கார சீட்ல போய் லோடு ஏத்துனுக்குறான் சார். சொல்லுங்க சார், பார்த்தா படிச்ச மாதிரி இருக்கீங்க. சொல்லுங்க சார். நீ சார் அன்னைக்கு ஆட்டோல கஸ்டமர் இருக்கும்போது வந்துட்டீங்க. உங்களை கஸ்மால் அது இதுன்னு சொல்லிட்டு மனசுல வச்சுக்காதீங்க சார். சொல்லுங்க சார், நீங்க சொன்னா கேட்பான் சார். சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க சார், கூப்பிடுங்க சார். அண்ணே இங்க வாங்க அண்ணே, இங்க வாங்க சார். அவன் செவிலியே விடுங்க சார். அண்ணே நீங்க தானே குவார்டர் கோவிந்தன்? என்ன பத்தி தெரியுமா உனக்கு? உங்களை தெரியாத ஆளு இந்த பேட்டையில இருக்க முடியுமா? தெரிஞ்சதானே சொல்லுங்க. ஏய் நம்ம பேட்டாளு பாத்தியா, ஏதாவது பேசினா கீச்சிரும் உன்னை. என்னடா நினைச்சுங்கற? அண்ணே என்னண்ணே தகராறு? சார் நான் பேரா கேட்டா சார், பக்கத்துல சாமா இறக்கின்னு வரதுக்கு சரின்னு ஒத்துன்னு வந்துட்டு இங்க வந்து தகராறு பண்ணுங்கறான் சார். லாரில ஏத்துற மாதிரி ஏத்துறா சார். இரு நீ பேசாத. அண்ணே நம்ம ரெண்டு பேரும் பேசிப்போம். நீங்க 40 ரூபாய் தானே பேசுனீங்க, நான் 50 ரூபாய் தரேன். சரி குவார்டருக்கு மேட்டர் வேற தரேன். ஓகே தலைவா, இந்த ஆட்டோ நமக்கு வேணும். என்ன சொல்றீங்க? சரி ஆட்டோ கூப்பிடுறாரு, வந்து சாமான இறக்கிட்டு போ. யோ உங்க நீ இறக்கி. ஏய் வந்து சாமான இறக்கிட்டு போடா. சரி இறக்குடா. அண்ணே வாடா. அண்ணே நீங்க போங்கண்ணே, நான் அனுப்புறேன். இங்க வா. நீங்க போற அன்னைக்கு ஆட்டோல பின்னாடி ஒரு பொம்பளை உட்காந்துருந்தாங்கல்ல, அவங்கள நீ எங்க டிராப் பண்ண? நீங்க போலீஸா சார்? இல்ல அவங்க அப்ப சிபிஐ. சார் 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 எங்க எங்க சார் ஹோட்டலாண்ட தான் சார் இறக்கி விட்டாங்களே. எந்த ஹோட்டல் தெரியுமா? தெரியும் சார், தெரியும் சார். சார் சார் ஐயோ சார் வலிக்குது சார். ஏறா. இதுதான் சொந்த புத்தி கூட வேலை செய்யணுங்கிறது. கேப்பா பேச்ச கேட்டா இப்படித்தான். ஏய் குண்டு, என்னத்துக்கா காலையில இருந்து நாய் மாதிரி இப்படி மண்டபத்துல காக்க வச்சுக்கிட்டு இருக்க? இருக்கும்போது இப்படி வந்துருவான். ஏய் என்ன 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 பழைய கோமதின்னு நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கியா? இப்ப நான் யாரு? பட்டாளத்தானுடைய அருமை புதல்வன். இந்த பக்கம் காந்திமதி கிழவியுடைய ஒரே மருமகன். ரெண்டு பாரம்பரியம் வைக்கும் குடும்பத்துக்கு இடையில இணைப்பு பலமா செயல்பட்டுக்கிட்டு இருக்க. என்ன நீ இப்படி காக்க வச்சிட்டிய? ஐயோ கோமதி, கொஞ்ச நேரம் வாய முடிச்சு சும்மா இருக்காதா? ஏய் குண்டு, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ எதை வேணாலும் குறை சொல்லு, ஆனா என் வாயை மட்டும் குறை சொல்லாத. என் சொத்தே என் வாய் தான். உனக்கெல்லாம் தமிழ்நாட்டினுடைய சரித்திரம் தெரியுமா? இங்க பேசி பேசியே ஆட்சியை பிடிச்சவங்களும் உண்டு, பேசாம கவர்ந்தவங்களும் உண்டு. ஆமா, வரப்போறது யாரு? உன்னுடைய 2வது புருஷன் பாம்பாட்டி நாகராஜனா? அந்த பாம்பு தான் பொந்திலேயே படுத்து கிடக்க, அங்கேயே சந்திச்சிருக்கலாமே. இல்ல இல்ல, இது வேற ஆளானு. வேறாளா? 3வது புருஷனா? அவன் என்ன குருவிக்காரனா? விதவிதமா ஆள் பிடிக்கிற ஊருக்குள்ள. சரி, அந்த குருவி வந்தா கூட்டிக்கிட்டு நேரா டூரிங் டாக்ஸிக்கு வா. இந்த குளிருக்கு நான் கொஞ்சம் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கேன், அங்க வச்சு பேசுவோம். சரியா? காலம் பொன் போன்றது, நான் புறப்படுறேன். அதான் வந்து அந்த குருவி சப் இன்ஸ்பெக்டராச்சே, எதுக்கு என்ன புடிச்சு கொடுக்க வர சொன்னியா? ஐயோ அது இல்ல, சும்மா இவன் என் தங்கச்சி பிடிச்சவனாச்சே. வணக்கம் கோமதி. கோமதி என் மேல கோபமா இருக்கப்பட்டிருக்கு. புரியுது புரியுது, தேவையில்லாம அவன் தங்கச்சியை ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் டார்ச்சர் பண்ணிட்டேன். அந்த கோபம் தானே? உன் தங்கச்சின்னு தெரிஞ்சிருந்தா கூப்பிட்டு போயிருக்க மாட்டேன். நான் செஞ்சதுலயே உனக்கு ஒரு லாபம் தானே. என்ன? நீ தான் பட்டாளத்தார் பையன்னு ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுல்ல. இப்ப நீ பட்டாளத்தார்ட்ட போய் சொத்து கேட்கலாம், அசிங்கப்படுத்தலாம்,
கேவலப்படுத்தலாம். எவ்வளோ ஈஸியா வேலையை முடிச்சு கொடுத்துருக்கேன். என்ன பாக்குற? எத்தனை நாளைக்கு தான் வில்லனா இருக்க போற? ஹீரோ இருக்க வேண்டாமா? புரியலையே. இத பாரு கோமதி, நம்மள தனித்தனியாയിട്ട് முயற்சி பண்ணா ஆ சொத்து நமக்கு கிட்டில. எந்தனெங்கில் நம்மள ஒருத்தர் கால ஒருத்தர் பிடிச்சி இழுத்துட்டு இருக்கோம், நண்டு மாதிரி. அதுக்கு வேண்டி நம்ம எல்லாரும் கூட்டாயிட்டு முயற்சி பண்ணா அக்கா இட சொத்தும் பட்டாளத்தார் சொத்தும் கிட்ட வெகு சுலபம். புரியலையே. புரியல? இப்போ நீ இருக்க, நான் இருக்கேன், பார்கவி இருக்கா, பார்கவியோட புருஷன் பாம்பாட்டி நாகராஜ் இருக்கான், அந்த வக்கீல் இருக்கான். இந்த 5 பேரும் சேர்ந்து அங்க இருக்கிற 2 குடும்பத்தையும் அக்கு வேற ஆணி வேற பிரிச்சிருவோம். அதெல்லாம் சரிதான். இந்த பஞ்சபாண்டவர் கூட்டணிக்கு யாரு தலைவர்? எல்லாம் ஓன் தலைமையில தான் நடக்க போகுது கோமதி. நான் தான் தலைவனா? சரி, அப்படின்னா சரி, மீதி விவரத்தை சொல்லு. இப்போ உனக்கு பட்டாளத்தாரோட சொத்து, அண்ணாமலை கோயில், காந்திமதி அம்மோட சொத்தும் வேணும். நம்ம பார்கவிக்கு காந்திமதி அம்மோட சொத்துல ஒரு பங்கு வேணும். அதே மாதிரி பார்கவியோட புருஷன் நாகராஜனுக்கு ஒரு பங்கு வேணும், வக்கீலுக்கு ஒரு பங்கு வேணும். ஆனா எனக்கு எந்த பங்கு வேண்டாம். ஆமா, எனக்கு என் தமிழரசி, என் தமிழ் மட்டும் எனக்கு போதும். தம்பி சந்தானம், நீ ஒரு விஷயம் புரியாமையே பேசிட்டு இருக்க. சொல்லு. அது உங்களுக்கெல்லாம் பணம் தேவை. நீங்கெல்லாம் பணம் காசு பார்க்காதவனு. ஆனா அப்படி இல்லை. தங்க தாம்பாளத்திலேயே பிறந்தவன் லட்ச லட்சமா பணம் பார்த்துருக்க. எனக்கு பணத்தை மீறி ஒரு கொள்கை இருக்கு, தெரியுமா? எந்த உலகநாத சாந்தி விவாகம்லே பாயிண்ட புடிச்சா பாரு. அது கோமதி, இந்த விஷயத்துக்கு அப்படி ஃபீல் பண்ற? இதை விட நான் பாத்துக்கிறேன். ஆமா, இப்போ அண்ணாமலை எங்க இருக்கா? மெட்ராஸ்ல இருக்கா. மெட்ராஸ்ல தானே இருக்கா? அங்கேயே அவளை வச்சு போட்டு தள்ளிடுவோம். இப்போ அண்ணாமலை உயிரோட இருந்தா உன் தங்கச்சி சாந்திக்கும் உலகநாதனுக்கும் இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது. அவளை போட்டு தள்ளிட்டா ஆட்டோமேட்டிக்கா உன் தங்கச்சிக்கு உலகநாதனுக்கு கல்யாணம் நடக்குது. எப்படி? புரியுது புரியுது. பேச்சுவார்த்தையில் இருக்கும் போதே என்ன தலைவனாக்குனீங்களே, ஏண்டான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த கூட்டு பிரிச்சாலி நேத்து ராத்திரி நான் கூட்டணியில இருந்து கல்றேன்னு சொன்ன உடனே புதுசா உன்னை கூட்டணி சேர்த்துக்கிட்டாளா? நீ திட்டம் போட்டு அண்ணாமலை கொண்டு விட்டு என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்சுட்டு இந்த சொத்தெல்லாம் நீங்க அனுபவிக்கலாம்னு பாக்குறீங்க. நான் ஒண்ணு மட்டி இல்ல, உங்க சதியில மாட்டிக்கிறதுக்கு என்ன உள்ள கோமதி. நீ மட்டும் இல்ல, இந்த விஷயத்துல யாருமே மாட்டிக்க மாட்டோம். ஆமா, இப்போ அண்ணாமலை மெட்ராஸ்ல ரோட்ல நடந்து போயிட்டு இருக்க, நம்ம டிரைவரை லாரியை விட்டு ஸ்பாட்லயே முடிச்சிருவோம். அப்புறம் யார் மாட்டிக்க போறா? ஒருத்தர் மாட்டிக்க போறது இல்ல. டிரைவர் போய் கோர்ட்ல 3000 ரூபாய் கட்டிட்டு அப்பவே வெளியே வந்துட போறான். இதுல யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை கோமதி. நல்லா யோசிச்சு பாரு, எவ்வளவு ஈஸியா ஐடியா கொடுத்துருக்கேன். நீ போலீஸ்கார, சொல்றது புத்திசாலித்தனமா தான் இருக்குது. நீ செய்வ, உன்னை நான் நம்புறேன். அதாவது நல்லவர்களுக்கு நல்லவர்கள் வந்து துணை செய்வாங்கிறது எப்படி நிரூபணம் ஆயிப்போச்சு பாத்தியா? இப்ப இருந்து நீயும் நானும் நண்பர்கள். சரியா? சரியா சந்தானா? தேங்க்ஸ் கோமதி. மன்னிச்சுக்கோ கோமதி. என்ன? எதுக்கு? உன் தங்கச்சியை தேவையில்லாம ஸ்டேஷனுக்கு கூட்டு போய். ஐயா, அதான் முடிஞ்சு போன விஷயமாச்சே. இப்பதான் நீயும் நானும் நண்பர்கள் சொல்லிட்டேன்ல. அதுக்கு பிறகு நான் எந்த பிரச்சனையும் மண்டையில வச்சுக்கிறது இல்ல, எல்லாத்தையும் பிடிக்க போட்டுருவேன். அப்புறம் கோமதி, எல்லா விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்கவியை கழட்டி விட்டுற மாட்டிய? பங்கு தானே. கசாப்பு கடைக்கு முன்னாடி காத்துக்கிட்டு இருக்கிற நாய்க்கு எலும்பு துண்டை போடுற மாதிரி எதையாவது போடுவேன், பொறுக்கிட்டு போ. ஆனா தலைமையை எதிர்த்து நாய் குறைக்க மட்டும் கூடாது, புரியுதா? பார்கவி, நீ கொடையை விரிச்சுக்கிட்டு இந்த இப்படி சோத்தங்காய் பக்கம் போ. தம்பி சந்தானம், நீ அப்படி கோயிலை சுத்தி ஒரட்டங்காய் பக்கம் போப்பா. ஏன் நீ போனதுக்கு அப்புறம் நாங்க 2 பேரும் போக கூடாதா? அது சரிப்படாது. நான் எந்த கூட்டத்துக்கு போனாலும், அது கல்யாணமே இருந்தாலும் சரி, கடைசி ஆளாத்தான் நான் வெளியே போவேன். என்ன ஏன்? அதான் கோமதியுடைய பாலிசி. என்னை அனுப்பிச்சுட்டு நீங்க கூட்டணி போட்டு என்னை பத்தி கேவலமா பேசக்கூடாது பாரு. அதுக்கு தான் கடைசி குரல் என்னதான் இருக்கணும். நான் என்ன வேணாலும் பேசுவேன், கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. சரி தம்பி, சரி சந்தானம், போயிட்டு வாப்பா. இந்த பக்கம் பார்கவி, உனக்கு இந்த பக்கம் சொன்னேன். தம்பி உனக்கு அந்த பக்கம்.
என் ஆசீர்வாதத்தை கொண்டு தம்பி. அப்பா, உனக்கு எவ்வளோ பசி, எப்படி பால் குடிக்குது பாருங்க. ஏன் பாட்டி, இது யார் குழந்தை? என் புள்ள விட்டு குழந்தை. அப்படியா? அம்மா, உங்க புள்ள எங்க? வேலை விஷயமா வெளியில போயிருக்கான். நைட்டு தங்கறதுக்கு மட்டும் லாட்ஜுக்கு வருவான். பாட்டி, புள்ள விட்டு குழந்தைங்கிறீங்க, ஆனா இந்த புள்ளைய அப்படி திட்டுறீங்களே. அது நொய் நொயின்னு அழுது, அதான் திட்டுறேன். அது சரி, சாப்பிடுப்பா. பாட்டி, இந்த புள்ளைய பத்திரமா பாத்துங்க. இந்த காலத்துல புள்ள திருடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பா, போலீஸ் கிட்ட மாட்டினாங்க, நல்லா உதயம். நீங்க ஜாக்கிரதையா பாத்துங்க பாட்டி. இறங்க. ஏண்டா, இந்த இடம் தானே? இங்கே தான் இறங்குனாங்க. சாகுராக்கி பட்டா பசுப்பு யாரை பார்த்து சாகுராக்கின கஸ்மால பட்டா வா. கையை விடு சார், வண்டி வாசலாண்டி இருக்கு. அடிச்சிடும் ராஸ்கல். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். இந்த ஆட்டோல உங்க லாட்ஜில் வந்து 2 பேர் இறங்குறாங்களா? ஹஸ்பண்ட் வந்து சிகப்பா உயரமா அழகா இருந்தாரா? லேடியும் அழகா இருந்தாங்க, ஒரு ரோஸ் கலர் சாரி கட்டிருந்தாங்க. அவங்க யாருன்னு சொல்ல முடியுமா? என்ன சார் திடீர்னு வந்தீங்க, ஆட்டோன்றீங்க, உயரமா இருப்பாங்கன்றீங்க, சிகப்பா இருப்பாங்கன்றீங்க, ரோஸ் கலர் சாரின்றீங்க, ஏதாவது பேர் சொல்லுங்க சார், அப்பதான் லிஸ்ட்ல இருக்கான்னு பார்த்து சொல்ல முடியும். சார், பேர் தெரிஞ்ச டக்குனு சொல்லிக்க மாட்டேன். பேர் தெரியாதனால தான் இவ்வளவு கன்ஃபியூஷன். ஆக்சுவலா என்ன ஆச்சுன்னா, என்னோட ஃபிலிம் ரோல் ஒன்று அந்த லேடி கிட்ட மாட்டிட்டு இருக்கு. அந்த ஃபிலிம் ரோல் கிடைச்சாதான் என்னோட இன்வெஸ்டிகேஷனை நான் ப்ரொசீட் பண்ண முடியும். அது ரொம்ப முக்கியமான மேட்டர் சார். அந்த முக்கியமான மேட்டர்ல நீங்க கொஞ்சம் கோஆபரேட் பண்ணீங்கன்னா. என்ன சார் பேஜார் பண்றீங்க? சூரியன் பத்திரிகையிலேருந்து வரேன்னு சொன்னா உடனே சொல்ல போறாரு அவரு. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.